இதுல உங்களுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரா போட்டிடுறேன். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்க, என்னை பத்தின தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து இங்க உள்ள சிக்கல்கள், அதுக்கான தீர்வுகள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு, பாருங்க. என்னங்க தெரியும், முழுசா தெரியும். சரி, இங்க வந்து உங்களுக்கு தண்ணீர் சிக்கல் இருக்கு. அதாவது குடி தண்ணீர் வந்து உங்களுக்கு சூவேஜ் கலந்த வாட்டர் சிக்கல் இருக்கு, வெள்ள பாதிப்பு இருக்கு. சூவேஜ் கலந்த வாட்டர் வந்து உங்களுக்கு இது வேற யார்கிட்டயும் கேட்கவே முடியாது. கிட்ட எல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறாம கேட்க மாட்டேன், வாங்கி வச்சுட்டாலும் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் கேட்கறேன். உங்கள்கிட்ட இந்த நாலேஜ் இருக்கும் கண்டிப்பா. நீங்க வந்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் உறுதியா 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 அதனால உங்களுக்கு கேட்கறேன். கண்டிப்பா நீங்களும் சொல்லுங்க எல்லாரும். இங்க கொடுத்தாச்சா? அப்படியே கொடுங்க, நீங்க கொடுங்க. வணக்கம், வெண்ணிலா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா போட்டிடுறேன். இதுல வந்து உங்களுக்கான சிக்கல்கள் தீர்வுகள் முழுமையா லிஸ்ட் பண்ணிருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்னை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கலாம், பாருங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்க பகுதியில மொத்தமா ராதாகிருஷ்ணன் நகர்ல இருக்க சிக்கல்கள், அதுக்கு எப்படி தீர்வு எல்லாமே லிஸ்ட் பண்ணிருக்கோம், பாருங்க. போட்டு போடுங்க, விவசாயிச்சு. முடியற வரைக்கும் பண்ணுவோம், முடியற வரைக்கும். பிரச்சனை, தோல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிட்ட இருக்க நச்சாலைகள் தான், சுற்றி இருக்க 44 நச்சாலைகள் தான். இதெல்லாம் வந்து தடுக்கணும்னு அவங்க தான் வந்து போராடுறாங்க. அதானி துறைமுகத்துக்கு ஸ்டேயா வாங்கி வச்சிருக்காங்க. படிச்சு பாருங்க, இது ஸ்கேன் பண்ணி பாருங்க, அவங்கள பத்தின எல்லாமே அதில் வரும். சட்ட போராட்டம் எல்லாம் இவங்க தான் பண்ணது. அனல் மின் நிலையத்துக்கும் அதானி துறைமுகத்துக்கும் சட்ட போராட்டம் பண்ணி இவங்க தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற 41 நச்சுக்கழிவுகளை பற்றியும் இவங்க தான் நமக்கு தெளிவாக எடுத்து வச்சாங்க. திருத்தூர் அண்ணன் நின்னப்பா முழுசாக இவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பின்புலமாக வேலை செஞ்சது அக்கா தான். அவங்களுக்கு இந்த தொகுதியை பற்றி நல்லா தெரியும். அதனால இதுக்கான தீர்வை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். இல்ல இருக்கு, சாப்பிட்டேன், வரேங்கம்மா. மகிழ்ச்சி. பார்த்து தரவா வைக்கவா? இங்க எங்கேயாவது வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் தான். அதுல ஒரு கோடு ஒண்ணு இருக்கும், அது ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை படிங்க, படிச்சு பாருங்க, விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. அக்காவுக்கு கொடுத்தாச்சு, வாங்கிட்டீங்களா? நான் தான் வேட்பாளர். இந்த அதுல ஒரு QR கோடு இருக்கு, இது ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம், முழு விவரம் இருக்கும். படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கான இதுவும் தீர்வுகளும் உள்ள இருக்கு, உங்க பிரச்சனையும் பேசியிருக்கோம். சரிங்க, வேணா எடுத்துங்க. துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கையான நிரந்தர அரசு பணி, ஊதிய உயர்வு, ஓய்வூதியம், பணி உயர்வு ஆகியன முழுமையாக நிறைவேற்றப்படும். மனித கழிவுகளை மனித நல்லும் கொடிய முறை செயல்பாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டு அதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும். ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா என்னை பத்தி தகவல் எடுத்து ஓட்டு போடுங்க, விவசாயிச்சு. நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர். உங்க தொகுதியில் நான் தான் போட்டிடுறேன், வெண்ணிலா. இது வாசிச்சு பாருங்க, ஓட்டு போடுங்க, விவசாயிச்சு. சமைக்கிறீங்களா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? வரவா? நான் வேட்பாளர் வெண்ணிலா. விவசாயி சின்னம், ஓட்டு போடுங்க. இது இந்த ஒரு கோடு இருக்குல்ல, அது உங்க போன்ல ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா என்னை பத்தி தெரியலாம். தண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்னை பத்தி தகவல் கிடைக்கும்.
இத வாசிச்சு பாருங்க, வீட்ல எல்லாரும் வாசிக்க சொல்லுங்க. வரேம்மா. வணக்கம், நான் வெண்ணிலா, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர். வாசிச்சு பாருங்க, இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்ன பத்தின தகவல்கள் இருக்கும் பாருங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெண்ணிலா. வாசிச்சு பாருங்க, விவசாய சின்னம். இதை ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன பத்தின தகவல்கள் இருக்கும். இலவசங்களே நம்பாதீங்கம்மா. கொஞ்சம் ஒரு 1000 2000 கொடுத்து நம்ம கிட்ட திருடுறாங்க. யோசிச்சு கொஞ்சம் வாக்களிங்க. வச்சிருக்கீங்களா? அது படிங்க. அந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். சும்மா போன் எடுத்து அப்படி அதுல ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஓட்டு போடுங்க, விவசாய சின்னம். வணக்கம், நான் வெண்ணிலா, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர். இது ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். படிங்க, விவசாய சின்னம். ஐயா, அவங்களுக்கு கொடுத்தாச்சா? நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டு படிச்சு பாருங்க. இது ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். விவசாய சின்னம். வணக்கம், நான் வெண்ணிலா, நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிடுறேன். விவசாய சின்னம். வாசிச்சு பாருங்க, இது ஸ்கேன் பண்ணி பாருங்க. வணக்கம், வெண்ணிலா. படிச்சு பாருங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஓகேவா? வணக்கம், சொல்லு. பிரச்சனைக்கான தீர்வும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வருஷமா பண்ணாத இவங்க எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. படிச்சு பாருங்க, இவங்க வந்து நல்லா படிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா பாருங்க. வாசிச்சு பாருங்க, இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. விவசாய சின்னம். வரலாமா? வணக்கம், நான் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர். விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. வாசிச்சு பாருங்க, இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. நீலா, விவசாய சின்னம். முழுமையா வாசிச்சு பாருங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க. விவசாய சின்னம் ஓட்டு போடுங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க. சரி, கட்சியோட வேட்பாளர். விவசாய சின்னம். வாசிச்சு பாருங்க, முழுசா ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஐயா வணக்கம், வெண்ணிலா, நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். விவசாய சின்னத்துல முழுசா வாசிச்சு பாருங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரா போட்டு
வாசிச்சு பாருங்க முழுமையா. ஃபிளையர் யார்ட்ட இருக்கு தம்பி? ஃபிளையர் இருக்காதா? வணக்கம், நான் வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். படிச்சு பாருங்க. கீழே கொடுத்தேன். ஐயா வணக்கம், நான் வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். விவசாய சின்னம். இது ஸ்கேன் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க முழுமையா. வணக்கம், நான் வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். விவசாய சின்னம். ஸ்கேன் பண்ணி பாருங்க, முழுசா படிச்சு பாருங்க. வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரா இருக்கேன். போட்டு போடுங்க. வணக்கம், நான் வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். படிச்சு பாருங்க. ஆமா, நான் தான். படிச்சு பாருங்க, இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. சரிப்பா, கண்டிப்பா வரேன். கொஞ்சம் போடுங்கக்கா, போட்டு போடுங்க. ஒரு முறை மாத்தி போடுங்க. அதை ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், யாரு என்னன்னு. சரிங்களா? சரி சரி, இந்த முறை போடுங்கக்கா. தெரிஞ்ச விளையாட்டு சொல்லுங்க. என் போனு கார்ல இருக்கு, கார்ல இருக்கான்னு பாக்கணும். வணக்கம், நான் வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன் வேட்பாளரா. விவசாய சின்னம். இது வாசிச்சு பாருங்க முழுசா, ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் படிச்சு பாருங்க. நான் படிக்கிறேன் உங்களுக்கு தங்கச்சி கொடுங்க. ஒரு நிமிஷம் கேட்டு போங்க. சொல்லுமா. இதுல பின்னாடி இதை ஸ்கேன் பண்ணுங்க, காட்டுங்க. ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணீங்க இல்ல அப்புறமா பாருங்க, பொறுமையா படிச்சு பாருங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க, சொல்லுங்க எல்லாருக்கும். போயிட்டு வரேன். கொடுத்துறேன். வணக்கம், இங்க வைக்கிறேன். வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். விவசாய சின்னம். படிச்சு பாருங்க, பண்ணி பாருங்க. வணக்கம், வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். விவசாய சின்னம். கீழே இருக்க QR கோட் ஸ்கேன் பண்ணி பாருங்க, படிங்க, வாசிச்சு பாருங்க. விவசாய சின்னம். வெண்ணிலா போட்டு போடுங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இந்தாங்க விவசாய சின்னம், ஓட்டு போடுங்க. வெண்ணிலா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறேன். விவசாய சின்னம். படிங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க. கொடுத்தாச்சு. இதுதான் அந்த யூனிஃபார்ம் போட்டு தர வேண்டியதா இருக்கு. தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் அண்ணா வெண்ணிலா. அதனால இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை தான். அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் வெண்ணிலா மட்டும்தான். அதனால தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை வருகிற சட்டமன்ற தேர்தல் அன்று வாக்குப்பதிவு செய்கிற அன்னைக்கு விவசாய திட்டத்துல போடுவதற்கு ஆர்வலுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னங்கண்ணா கொடுத்துருவோம். தண்ணி மட்டும் சந்தோஷ் தண்ணி வச்சிருந்தோம்.